ஜூன் 24, 2025 இன்றைய வேத வசனம் மார்க் 4:8. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஊங்கி வளர்கிற பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது. டுடேஸ் பைபிள் வேர்ஸ் மார்க் 4:8. And other seeds fell into good soil and produced grain, growing up and increasing and yielding 30-fold and 60-fold and 100-fold. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. கர்த்தாவே, சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளர பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது. கர்த்தாவே, இன்றைக்கு கூட நீர் எங்களை அப்படியாய் மாற்றப் போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இன்றைய நாள் முழுவதும் கூட நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி பாதுகாத்து கொண்டு இருக்க போகின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆவியானவரே, யூத ராஜசிங்கமே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கர்த்தாவே, நீர் ஒருவரே உண்மையுள்ள தேவன், உயிர்த்தெழுந்த தேவன், உயிரோடு இருக்கின்ற எங்கள் தகப்பனப்பா. உண்மை இல்லாமல் வேறொரு தேவன் எங்களுக்கு இல்லை என் தகப்பனே. இன்றைக்கு கூட இறங்குவீராக. ஆவியானவரே, உமக்கு நன்றி நன்றி. நல்லவரே, உமக்கு நன்றி. சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ராஜாதி ராஜாவே, சாரோனின் ரோஜாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இன்றைக்கு கூட இறங்க எங்கள் ஒவ்வொரு மேலையும் ஆவியில நிரப்பங்க, அபிஷேகத்துல நிரப்பங்க, வல்லமையாய் நிரப்புவீராக. ஆவியானவரே அப்பா, வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு வசனங்களும் ஆவியானவரே எங்களுடைய இருதயத்துல பதியும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்கள் ஒவ்வொரு மேல ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்துல துதிக்கிற ஜெபிக்கிற எங்கள் தகப்பன. ஆவியானவரே, அன்பு சகோதரிய சகோதரனை, வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை, பெரியோர்களை இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆவியானவரை நிரப்புங்க அப்பா. அநேக விதைகள் அப்பா வழி அருகே விழுந்தது என் தகப்பனே. பறவைகள் பட்சித்து போட்டது என் தகப்பனே. அநேக சில விதைகள் பாறைகளில் விழுந்து அப்பா வெயில் ஏறணும் பொசுங்கி போயிட்டது என் தகப்பனே. கர்த்தாவே, ஆவியானவரை சில விதைகள் ஆவியானவரை முட்களில் விழுந்து முட்கள் வந்து நொறுக்கி போட்டது போல ஆவியானவரை நாங்கள் இல்லாதபடிக்க அப்பா அந்த சில விதைகள் நல்ல நிலத்துல விழுந்து ஆவியானவரை நல்ல மண்ணில விழுந்து ஓங்கி வளர்கிற மரத்தை போல் இருந்தது என்று சொன்னீரேன் தகப்பனே. அதே போல அப்பா, இந்த வசனத்துல இருக்கிற, இந்த வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆவியானவரே அப்பா எங்களுடைய அப்பா இருதயத்துல பதியும்படியான ஞானத்தை ஊற்றுவீராக. இதன் மூலமா அப்பா உம்முடைய சமூகத்துல அப்பா உமக்கு முன்பதாக நாங்க ஓங்கி இருக்கிற அப்பா பயிர்களா எங்களை மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த உலகத்துல இல்ல, இந்த உலகத்துல நாங்க ஓங்கி வளரக்கூடாது என் தகப்பனே. உமக்கென்று உம்முடைய வேதத்தில் இருக்கிற வசனத்துக்கென்று நாங்க ஓங்கி வளரணும் தகப்பனே. ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. இது கடைசி காலமாய் இருக்கிறது தகப்பனே. உம்முடைய வருகை சமீபமாய் இருக்கின்றது ராஜா. உம்முடைய வருகையின் பொழுது ஒரு ஆத்மாக்களும் கெட்டு போகாதபடிக்கு உம்மிடத்துல வந்து சேரும்படியான ஞானத்தை ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, இந்த சத்துரு கூட ஆவியானவரே உம்முடைய வேதத்துல நாங்க பிரியமில்லாத படிக்க இந்த உலகத்தில் காரியங்கள் பிரியமாய் இருக்கும்படியான ஞானத்தை நிரப்பிக் கொண்டிருக்கேன் தகப்பனே. இப்பொழுது கூட இறங்குவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நிரப்புங்க ராஜா. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆவியில் நிரப்புங்க, அபிஷேகத்தில் நிரப்புங்க. உம்முடைய ஞானத்தை ஊற்றுவீராக. அப்ப எங்களுக்கு என்ன சரீர பலவீனங்களோ வியாதிகளோ என்ன துன்பங்களோ துயரங்களோ இருந்தாலும் ஆவியானவரை அதை நாங்கள் பொருட்படுத்தாம உம்முடைய வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு வசனத்திலும் பிரியமாய் இருக்கும்படியாய் நீர் எங்களுக்கு ஞானத்தை ஊற்றுங்க. உலக காரியங்களுக்கு எங்களுடைய நேரங்களை செலவிடாத படிக்கு உம்முடைய வேதத்துல வசனத்துல அப்ப எங்களுடைய நேரங்களை செலுத்தும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்கள் ஒவ்வொரு வேலை ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்துல துதிக்கிறேன் தகப்பனே. அன்பு சகோதரியை ஒப்பு கொடுங்க, அன்பு சகோதரனை ஒப்பு கொடுங்க, அன்பு வாலிப பிள்ளைகளை இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. அநேக வாலிப பிள்ளைகள் அப்ப ஆவியானவரே அவர்களுடைய நேரங்களை தேவையில்லாத காரியங்களில நிரப்பும்படியா இந்த சத்ரு அவர்களுக்குள்ள தேவையில்லாத எண்ணங்களை நிரப்பிக் கொண்டிருக்க தகப்பனை இன்றைக்கு கூட இறங்க ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை தொடுவீராக. இயேசுவின் நாமத்துல துதிக்கிறேன் தகப்பனை. அவர்களை நீர் வழி நடத்துங்க, உம்முடைய வழிகளில் நடத்துங்க. இயேசுவின் நாமத்துல துதிக்கிறேன் தகப்பனை. நன்றி ராஜா. ஒவ்வொரு பெற்றோர்களையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா, அவர்களை ஆசீர்வதிங்க, பெரியோர்களை ஆசீர்வதிங்க, சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க,
சிறு வயதில் முதல் கொண்டு உம்முடைய வேதத்துல உம்முடைய வசனத்துல பிரியமாய் இருக்கும்படி ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்துல துதிக்கிறேன் தகப்பனே. இன்றைக்கு நிரப்பங்க ராஜா. உம்முடைய வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொருக்குள்ள பதியும்படியாய் நீர் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க ஆவியானவரே. நன்றி நன்றி ராஜா. இன்றைக்கு கூட என்னோடு கூட ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு மேலே உம்முடைய ஆவியில நிரப்பி ஆவியானவர் வேதத்தை படிக்கும்படியான ஞானத்தை நிரப்பினீரே. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. எங்களை தாழ்த்தியும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.